நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். இன்று டிசம்பர் 6 இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை உருவாக்கிய டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் 69வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது. மதுரை சோழவந்தானில் தேங்காய் குடோனில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார்கள் திடீரென தீப்பற்றி எரிந்ததால் பொதுமக்களிடையே பதற்றம் ஏற்பட்டது. ஸ்ரீபெரும்புதூர் டிசம்பர் 5 காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே உள்ள பிள்ளைப்பாக்கம் சிப்காட் தொழிற்பூங்காவில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட கவர் கண்ணாடி உற்பத்திக்கான பிக்டெக் தொழிற்சாலை திறப்பு விழா இன்று நடைபெறுகிறது. 1003 கோடி ரூபாய் முதலீட்டில் 840 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் வகையில் பாரத் இன்னோவேட்டிவ் கிளாஸ் டெக்னாலஜி பிரைவேட் லிமிடெட் பிக்டெக் தொழிற்சாலை திறப்பு விழா முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பங்கேற்று அனைத்து மின்னணு சாதனங்களுக்கான உலக தரம் வாய்ந்த முன்கவர் கண்ணாடி பொருட்கள் உற்பத்தி திட்டத்தை தொடங்கி வைத்தார். கந்தன் எக்ஸ்பிரஸ் மத்திய ரயில்வே அமைச்சகம் அதிரடி. தை 1 முதல் சென்னை மதுரை தேஜஸ் எக்ஸ்பிரஸ் பெயரை மாற்றி கந்தன் எக்ஸ்பிரஸ் என்று பெயரிடப்படுகிறது. சென்னை எழும்பூரில் காலை 6 மணிக்கு புறப்பட்டு 12:25 திருப்பரங்குன்றம் வந்தடையும். மறுமார்க்கத்தில் 3:15 திருப்பரங்குன்றத்தில் புறப்பட்டு 9:45 சென்னை எழும்பூர் வந்தடையும். முருக பக்தர்களுக்கு உரிய போக்குவரத்து வசதி செய்து கொடுத்த மத்திய ரயில்வே துறை அமைச்சருக்கும் மத்திய அரசுக்கும் பொதுமக்கள் நன்றி தெரிவித்துள்ளனர். மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். 7947789115 மற்றொரு எண் 9944341033. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.